அதாவது மிருகத்திற்கோ பறவைக்கோ மற்ற எந்த உயிரினத்திற்கும் இல்லாமல் மனிதனுக்கு தரப்பட்ட ஒரு பிரத்யேகமானது. நீங்க டக்குன்னு வந்து சிந்தனை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இது வந்து ஒரு செயல். இந்த செயலை மனுஷனுக்கு மட்டும் அல்லாஹ் பிரத்யேகமா கொடுத்திருக்காரு. அது என்னவா இருக்கும்? பேசுறதா? ஒவ்வொரு மிருகத்திற்கும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹுன்னு எறும்பு பேசியதா. அமலா ஜின்கள் மனசு செய்றாங்கல்ல, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் அல்லாஹ் சொல்றான்ல. மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக படிச்சேன். மலக்குமார்கள் இபாதத் செய்றாங்க, மரங்கள் இபாதத் செய்கிறது, மலைகள் இபாதத் செய்கிறது. வேற என்னவா இருக்கும்? தௌபாவா? இல்ல இல்ல, இபாதத் ரீதியா சொல்ல வரல. மனுஷனுக்கு முஸ்லிம், நான் முஸ்லிம் எல்லாம் யாரா இருந்தாலும் அது இருக்கும். மனிதனுக்கு தரப்பட்ட தனி செயல். இப்போ வந்து நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. தொழுகை தானே சொன்னேன், எல்லாரும் தொழுகிறாங்க. எல்லாம் உங்களுடைய தொழுகை வேற மாதிரி இருக்கும், மலைகள் வேற மாதிரி தொழுது. அல்லாஹ் ஏன் மாடாடு தூங்குறது இல்லையா? முழிச்சுக்கிட்டு மாடாடெல்லாம் முழிச்சுக்கிட்டு இல்லையா? என்னது சிரித்தல்? சிரிப்பது என்பது மனுஷன் தான் செய்வான். சிரிப்பு என்பது மனிதன் தான் செய்வான். அதே போல அழுகை என்பது மனிதன் தான் செய்வான்.